Daily. Taste the Daily. அஞ்சலி உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. மகேஷ் சார் கொஞ்சம் வாங்க. வாங்க. மகேஷ் சார் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. எனக்கு இலக்கியாவோட பர்த்டே. இந்த நல்ல நாள்ல அவ மேல கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா அவளுக்கு வருத்தமாகுமோ இல்லையோ என்னால அதை தாங்க முடியாது. அதனால காரை டிரைவ் பண்ணது நான் தான் நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மகேஷ் சார், ஏற்கனவே குடும்ப பிரச்சனையில சிக்கி தவிச்ச இலக்கியாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் தான் அவளை கம்பல் பண்ணி கார் வாங்கி கொடுத்து பார்ட்டிக்கும் ஏற்பாடு பண்ணேன். கடைசியில என்னால அவ கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டாம். அஞ்சலி மேல கார் மோதின பழிய நானே ஏத்துக்கிறேன். என்ன பேசுறீங்க கௌதம்? அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இலக்கியா அஞ்சலி மேல காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணத பப்ளிக் பார்த்திருக்காங்க. அது அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. ப்ளீஸ் மகேஷ் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இலக்கியா மேல எந்த கேஸும் வரக்கூடாது. கேஸ்ல அவளுக்கு பதிலா என் பேரை எழுதிக்கோங்க. கௌதம், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் உங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த விஷயம் என் கையை மீறி போயிருச்சு. நான் ஃபைல்ல உங்க பேரை மாத்தி எழுதலாம். ஆனா ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜை எப்படி மாத்த முடியும்? எனக்கு வேற வழி தெரியல. இலக்கியா வேணா காப்பாத்தி ஆகணும். இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ். எப்படியாவது பண்ணுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அது வந்து காரை ஓட்டுனது தான் கௌதம் சொல்றாரு இலக்கியா. ப்ளீஸ். அது முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கௌதம், நீங்க பேசாம இருங்க. தப்பு பண்ணது நான், அதுக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இரு. இதுல நீ தலையிடாத. மகேஷ் சார், இலக்கியா தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இலக்கியா தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன? அஞ்சலி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும். அதுக்கு சான்ஸே இல்ல சார். என்ன பழி வாங்குறதுக்கு அவ துடிச்சிட்டு இருக்கா. இது அவளுக்கு சரியான சந்தர்ப்பம். இதை எப்படி அவ மிஸ் பண்ணுவா? நான் திட்டம் போட்டு அவளை கொல்றதுக்காகவே அவ மேல காரை ஏத்துனேன்னு சொல்லி என்ன கண்டிப்பா ஜெயில போடுவா. டாக்டர் என்னாச்சு? ஆபரேஷன் சக்சஸ், நத்திங் டு வரி. சரியா? தேங்க்ஸ் டாக்டர். ஆனா இப்போதைக்கு பேஷண்டால எழுந்து நடக்க முடியாது. தொடர்ந்து மெடிசனும் பிசியோதெரபியும் கண்டிப்பா எடுத்துக்கணும். இல்லனா அவ்வளவு சீக்கிரம் அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியாம கூட போகலாம். டாக்டர், அஞ்சலி பழைய மாதிரி எழுந்து நடந்தே ஆகணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மேடம். ஆனா எங்களோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம். இனி கடவுள் தான் பாத்துக்கணும். லெட் அஸ் ஹோப் தி பெஸ்ட். டாக்டர், அஞ்சலி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். நான் அவங்கள பார்க்கலாமா? நோ. இப்ப அஞ்சலி மயக்கமா இருக்காங்க. கான்ஷியஸ் வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. கௌதம், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு எது வேணா நடக்கலாம். இலக்கியா தான் மேல காரா மோதுனான்னு அஞ்சலி சொல்லிட்டா அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இனி அஞ்சலி வாயிலேருந்து வர வார்த்தை உங்க வாழ்க்கையை புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. இந்த அஞ்சலி என்ன பிளான் வச்சிருக்கான்னே தெரியலையே. இது வரைக்கும் எந்த தகவலும் வர காணோம். SSK இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? சொல்லுங்க SSK. ஒரு ஹாப்பி நியூஸ் பைரவி. அஞ்சலி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ, என்னாச்சு? அஞ்சலி அடிபட்டத இப்படி சந்தோஷமா சொல்றீங்க? அஞ்சலியை கார்ல அடிச்சு தூக்குனதே இலக்கியா தானே. அப்ப சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விவரம் தெரியாதா? அஞ்சலி
புரியுதா? ஆ? அஞ்சலி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காளா? ஆ. அப்ப இனிமே இலக்கியா தப்பிக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டா. எனக்கு இது போதும். இலக்கியாவை காலி பண்றதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இலக்கியா இந்த கேஸ்ல சிக்கினது நம்ம 3 பேருக்குமே லாபம் தான். ம், இந்த சம்பவத்தை சரியா நாம யூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட். ஆனா உங்க புள்ள கௌதம் தான் நாம நினைக்கிறத நடக்க விட மாட்டோம் போல இருக்கு. ஏன், என்னாச்சு? பின்ன அஞ்சலி மேல காரை ஏத்துனது இலக்கியா இல்ல தான்னு போலீஸ்ல சொல்ல போறானா. வாட்? ஐயோ, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஆ, எல்லாம் அவன் பொண்டாட்டிய காப்பாத்ததான். இலக்கியா மேல கேஸ் ஆனா அவ ஜெயிலுக்கு போயிருவான்னு பழி அவனை ஏத்துக்கிறதுக்கு கௌதம் முடிவு பண்ணிருக்கானா. இல்ல இல்ல, அப்படி மட்டும் நடந்துச்சு அஞ்சலி இவ்ளோ ரிஸ்க் எடுத்தது எல்லாம் வேஸ்டா போயிடும். இங்க பாருங்க, அந்த மாதிரி நடக்க மட்டும் நான் விட மாட்டேன். அப்போ உடனே ஏதாவது செய் பைரவி. அஞ்சலிக்கு அடிபட்டதுல இடுப்புக்கு கீழே ஆபரேஷன் பண்ணி நடக்க முடியாம கிடக்குறா. இலக்கியாவை இந்த கேஸ்ல உள்ள தள்ளி அவ திமிர அடக்கிறதுக்கே இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த கௌதம் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? ச்சே. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.